பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நானே உங்க அக்காவை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நீங்க லவ் பண்ணீங்கன்னா எல்லாரும் பண்ணணுமா? நான் சின்ன பையன், இது வரைக்கும் நமக்கு லவ் இருந்தது கிடையாது, இனி மேலும் கிடையாது. வாங்க வாங்க எல்லாம் பிரசாதம் வாங்கிங்க. மாமா, உங்க பையனுக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா? நான் சொல்ற வரைக்கும் சொல்லி பார்த்தேன். உங்களை யார் அப்படி சொல்ல சொன்னது? சொல்லணுமா? அங்க சொல்லியாச்சு, அவன் பாத்துக்குவான். பாருங்க, பொறுப்பு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நாம ஒதுங்கணும். அங்க பண்றது சரியா வராது. சொல்ல வேண்டியவங்ககிட்ட சொல்லியாச்சா? நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். பாவம், என் வீட்டுக்கு வந்துட்டீங்க, முழுங்கிட்டு உட்காருங்க, வரேன் நான். அப்படியே தான் இருக்கா என்ன? அவன் நிறுத்த மாட்டான். நம்ம டிக்கெட் வாங்குறது ஒரு இடத்துக்கு, ஆனா அவன் இறக்கி விடுறது இன்னொரு இடத்துக்கு. ஐயோ பாவம், இந்த ஆளு போஸ்ட்மேன் போல இருக்கு. பாவி ஜனங்க இந்த அப்பாவை கொண்டு வந்த கடிதங்களை பறக்கடிச்சிட்டாங்களே. பொடி புரியாதவளே, அவர் போஸ்ட்மேன் லடி, லா காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்டா? ஸ்டூடெண்ட் மட்டுமல்ல, பெரிய பரோபகாரி. எப்படி? கல்லூரி மாணவ மாணவிக்குள் ஏற்படக்கூடிய காதலை நேர்மையான முறையில வளர்த்து அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிற பெரிய உள்ளம் படைத்தவர். அப்படின்னா இந்த கடிதங்கள்லாம் அத்தனை காதல் கடிதங்கள். பொழுது விடிஞ்சு பொழுது போறான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் கடிதங்களை மாறி மாறி கொடுக்கறதா அவர் முதல் வேலை. படிப்பு கூட இவருக்கு ரெண்டாவது தான். காலேஜுக்கு நேரமாச்சு, பஸ் வருமா? வந்தாலும் நிக்குமா? சந்துரு, சந்துரு, இரு. சந்துரு, சந்துரு, பஸ்ஸை விட்டு இறக்கிட்டாங்கப்பா. ஒரு லிப்ட் கூடப்பா. ஏறிக்கப்பா. நீயாவது போப்பா. பஸ் வரல. வரோம் வரோம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நல்ல சமயத்துல லிப்ட் கொடுத்தேன். இதே மாதிரி திரும்பி போகும்போதும். சந்துரு, இந்த உலகத்துக்கு வந்துரும். என்ன ஒட்ட ஜட பச்சை படவ கவனமா? நீ எப்படி பஸ் ஸ்டாண்ட்லயே கவனிச்சேன்? எதிர்பார்க்கலப்பா. ஒரே பார்வையில நீ உலகத்தை மட்டுமல்ல உன்னையே மறந்துடுவேன். நான் எதிர்பார்க்கலப்பா. கொஞ்சம் வரீங்க? சரியாவா? வர்றேனே. வா பாப்பா, லிப்ட் கொடுத்தவனாச்சு. முரளி, நீ சொன்னது மாதிரியே நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சார்? ஒரே பார்வையில என் உடலெல்லாம் மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி, அந்த ஒரே பார்வையில என் உள்ளத்துல இவ்வளவு புரட்சிகரமான மாறுதல் ஏற்படும். முரளி, அவ பார்த்ததுல இருந்து இதுவரைக்கும் நானா இப்படி ஆயிட்டுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியம் ஒண்ணு இல்லடா. ஜெனுயின் லவ்ங்கிறது இதான்டா. உண்மையான காதல்ங்கிறது ஒரே பார்வையில தான் ஏற்படும். கல்லூரி காதல் மட்டுமல்லடா, காவிய காதலும் இதே கேஸ் தான். ராமாயணத்துல ராமன் சீதை ஃபர்ஸ்ட் மீட்டிங்க பத்தி கம்பன் என்னடா சொல்றான்? அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அங்க பிடிச்சிக்கிச்சு. ஓ விஷயத்துல அண்ணல் பார்த்துதான் பார்த்தேன், அண்ணவள் பார்த்ததை நான் பாக்கலடா. அவளும் பார்த்தேன். மாட்டீங்களான்னு கெஞ்சுற பார்வையும் இருக்குது. இப்படியா பாக்குற? இரு, உன பின்னால பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற பார்வையும் இருக்கு. இதுல எந்த பார்வைடா? அது என்ன அப்படியே தூக்கி முழுங்குற மாதிரி பார்த்தாடா. அசுர பார்வையா? முரளி, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் இல்லடா. நான் பல பெண்களை பார்த்திருக்கேன், பல பெண்கள் கூட பழகுற சந்தர்ப்பமும் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்படி ஒரேடியா நான் என்னடா செய்வேன்? நீ ஒண்ணு செய்யவும் வேணாம், சொல்லவும் வேணாம். என் அனுபவத்துல பாத்திருக்கேன். பொழுது விடிஞ்சு பொழுது போனா பொம்பளைகளை பாக்குறது, பல்ல அடிக்கிறது, பின்னாலே சுத்துறது, இதே வேலையா இருக்கான் பாரு. அவனை கூப்பிட்டு தேச்சி பட அப்படின்னு ஓடிடுவான். ஆனா உன்ன மாதிரி பெண்களையே பாக்குறதுல பீஷ்மவர்தம் கொண்டிருக்கான் பாரு. அவன் எங்கேயாச்சும் உழுந்ததான். கரெக்ட், நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். இப்ப என்னால நான் என்னடா செய்வேன்? ஏதாவது செய்வண்டா. இப்ப என்ன? கண்ணோட கண்ணிலே நோக்கொச்சின் அடிச்சுட்டான் பாருங்க. ரெண்டு ஒத்து போன உடனே பேசுறாங்க. நோக்கொச்சின்
கொடுத்தான் பாரு கேப், அந்த கேப்ல விட்டான் 2 லவ் லெட்டர். அப்ப நானும் லவ் லெட்டர் என்ன தைரியத்துல கொடுப்பேன்? அப்ப என்ன பார்த்தா பார்த்தா அவன் பார்த்தாலும் நான் பார்க்கலையே, கொடுக்கறது நான் இல்ல. எவ்வளவு பெரிய காம்ப்ளிகேட்டட் ஜாப் இது. 2 பக்கமும் கன்ஃபார்ம் காதல புரிஞ்சுக்காம இந்த காலத்துல இறங்கவே கூடாது தெரியுமா? உன்ன மாதிரி அவசர புரிஞ்சுங்க வார்த்தையை கேட்டுக்கிட்டு உன் சைடு லவ் புரிஞ்சுக்காம லெட்டர் கொடுத்து உன் சைடே நீ இருக்கு தெரியுமா? எத்தனை வாட்டி தேவையா? தேவையில்லை அப்பா. அப்புறம் தேவையில்லை. இப்ப நீ என்ன சொல்றியோ அப்படி கேட்கறேன். நிஜமா சொல்லபடி கேட்பேன். தினசரி அந்த பொண்ணு நேத்து பார்த்தமே அதே பஸ் ஸ்டாப்புக்கு தான் வருது. நான் முன்னால போறேன், நீ பின்னால கார்ல வரேன். நான் கையை தட்டி கூப்பிடுறேன். நீ வண்டியில் நிறுத்துறேன். நான் வண்டியில் ஏறிக்கிறேன். அங்க கிடைக்குது பாரு ஒரு கேப், அதுல விடுறான் பார்வையை. அந்த பொண்ணு மேல பார்வை விடுறான், திருப்பி உன் மேல பார்வை விடுறான். நான் பாக்குறேன் 2 பார்வையும் என்னங்கிறது எனக்கு புரியும். ஒத்து போச்சு. லெட்டரை பத்தி வச்சுக்கோ. இப்பவே ஆமா நான் நடந்து போறதுக்குள்ள அவன் அந்த இடத்த விட்டு போயிடுவேன். நடந்து போறேன். கார்ல போ. நீயே நான் நடந்து வர்றேன். சரியா? போச்சு விடுறா. அஞ்சு போவா, நேரா கொண்டுட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடு. போயாப்பா. பஸ் ஸ்டாண்டுக்கு ரெடியா இருக்குதுன்னு சொல்லி உடனே உங்க முதலாளி வர சொல்லு. கொஞ்சம் கூட டிலே பண்ண வேண்டாம் சொல்லு. இந்த பொண்ணு விட்டு தானே போயா. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? சொப்பையா நல்லா இல்லைன்னா எடுத்துறேன். ஆமா, இப்பதான் ரொம்ப நல்லா இருக்கு. மூஞ்சே பாரு. பஸ்ஸுக்காக இவ்வளவு நேரமா கால் கடுக்க நின்னுட்டு இருக்கேன். பஸ்ஸுக்காக ஹோல்டான் ஸ்டார்ட் பண்ண விட்டுட்டு ஹோல்டான் வேறையா? நீங்க இந்த பஸ்ல ஏற போறீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்ல. ஐயோ பஸ் வருதே இவன் வர மாட்டேங்கிறானே. பஸ் பின்னால வர்றான். ஏய் ஓவர்டேக் பண்ணிட்டு வாடா. கம் ஆன். என்ன ஆளப்பாடி இவ்வளவு நேரம் கழிச்சு வர்றது? எனக்கு முன்ன அந்த பொண்ணு ரெடியா இருக்குது. எங்க ஐயோ போறாளே பஸ்ல ஏறி போயிட்டாடா. இப்ப பாடி என்ன பண்றது? லேட்டா வந்து என் பிளான் எல்லாம் அப்செட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கூட்டுற நாளைக்கு தான் அரைஞ்சு விடுவேன். இன்னைக்கு 2 ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா லெட்டர் எழுதி ஆகணும். அவ்வளவுதானே? டிரைவர் பின்னால போற சார். பஸ்ட் பின்னாடி போ. என்னடா பஸ் போய்கிட்டே இருக்கு, நாமளும் போய்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு. ரன்னிங்ல எப்படி ஐடியா வரும்? ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. அந்த பொண்ணு ஏதாவது ஒரு ஸ்டாப்பிங்ல இறங்கித்தானே தீரணும். ஆமா, இறங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச தூரமாவது நடந்து தானே போவா. கண்டிப்பா. அந்த மாதிரி நேரத்துல நம்ம காரை அவன் அழைச்ச மாதிரி போக சொல்லுவோம். சரி. சிகரெட் வச்சிருக்கியா? பழக்கம் இல்ல. சிகரெட் குடிக்க தெரியாத ஏன்டா லவ் பண்ற? சிகரெட்டுக்கு காதலுக்கு எதுனா சம்பந்தம்? சிகரெட் வாயில புகையும், காதல ஊரு பூரா புகையும். வேற என்னதான் வச்சிருக்க? புத்தகம். இது போதுண்டா. நம்ம காரு அவன் கிட்ட போகும்போது இந்த புத்தகத்தை நைசா நழுவுற மாதிரி விட்டுரும். சரி, இறங்கி போ. எடுத்துக்கிட்டு நிமிரும் போது அந்த பொண்ணை பாரு. அந்த பொண்ணு உள்ள எப்படி பாக்குறேன் நான் பாக்குறேன். ரெஸ்பான்ஸ பொறுத்து மேற்கொண்டு லெட்டர் எழுதுவோம். ஐயோ பஸ் நிக்குதே. நீ நிக்காத உட்கார. அவ இறங்கலடா. புக் எடுத்து வச்சுக்க. புத்தகத்தை எடுத்து மூஞ்சி அடிக்க போறியா? கீழே போட சொன்னீங்க. நடுவு விடுறதுக்கு தகுந்த மாதிரி போடுறா. என்னடா ஏந்திர கோயில உண்டை கட்டியா வாங்குறேன்? காதல் பண்ண வந்திருக்கா? ஸ்டைலா போடுறா. அவ்வளவுதான். டிரைவர் சொல்றதெல்லாம் காதல் விழுந்துச்சா? பெட்ரோல் தானியா? சொன்ன மாதிரியா பொண்ணு பக்கத்துல ஸ்மூத்தா போறோம். ஊரை கூட்டானே. சத்ரு
தப்புங்கிறியா? என்னடா புத்தகத்தை வச்சுட்டு சத்தியம் வாங்குற மாதிரி 2 பேரும் நிக்கிறீங்க? உலகம் பூரா உங்களை பாக்குது. தொட்டுச்சு பாரு எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சா? லவ் லெட்டர் எழுதலாம். இங்கே வா, நடு ரோட்லயா லவ் ஸ்பாட் இருக்குல்ல, அதுக்கு வண்டி முடியா? நீ இங்கதான் எழுதுறேன். அப்படி முத சுபகாரி ஆரம்பிக்கிறேன். வலது கால எடுத்து தண்ணியில விடு. அந்த பொண்ணு வரா எங்க? அப்புறம் பண்ணு. ரத்னோட்டை எடு. லவ் லெட்டர் எழுதுறதுக்கு முதலான ரத்னோட்டு ஒரு நோட்டா ஆரம்பி. ஏண்டா இப்படி ஆரம்பிக்கிறது? அந்த வேலை எனக்கு தெரியாதுப்பா. லெட்டர் எழுதி கொடுத்தா கொண்டு போய் கொடுப்பேன், அவ்வளவுதான். இப்படி ஆரம்பிச்சா என்ன? எப்படி? கண்ணே, கண்ணு மாத்திரம் தான் நல்லா இருக்கிறா, மூக்கு காது ஒண்ணுமே நல்லா இல்லையா? அப்படியே சண்டைக்கு வருவா. அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த இது முன்பே ரொம்ப பேர் எழுதிட்டான்ப்பா. சிந்தி குயில் எப்படி இருக்கு? கருப்பா இருக்கும். இந்த பொண்ணு எலுமிச்சம்பழம் நேரத்தில் இருக்குது. அப்ப அப்படியே ஆரம்பிச்சிடுறேன். எப்படி? எலுமிச்சம்பழமே. குட். எலுமிச்சம்பழமே ஆரம்பிச்சு கடாரங்கா ஊறுகாயான முடி. லவ் லெட்டர் எழுத தெரியல, நீ எல்லாம் ஏன் லவ் பண்ற? இது தேவையில்லை, நானே யோசனை பண்ணி எழுதிக்கிறேன். பாரு, எழுது. ஆனா இன்னைக்குள்ள எழுதி முடியும். எப்ப கொடுப்பேன்? எப்ப முடிப்ப? எவ்வளவு சீக்கிரம் எழுதி கொடுக்குறியோ. நாளைக்கு காலையில பஸ் ஸ்டாப்ல ஃபர்ஸ்ட் டெலிவரி உன்னுடைய லெட்டர் தான். எகத்த கடிக்கிறா, எழுதிடுவான் போட்டு. ஹலோ லட்சுமி, நம்ம டீச்சர்ஸ் காலேஜ்ல இருந்து சில பேர் மகாபலிபுரத்துக்கு உல்லாச பயணம் போறாங்களாமே, நீ கூட போறியா? அட மக்கு, இந்த யோஜனை சொன்னவளே நான் தானே. ஆமா, நீங்க யாரும் வரலையா? வரலாம்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அன்னைக்குதான் மைசூர் லேடி பிக்சருக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். பிக்சர் எப்ப வேணாலும் பாத்துக்கலாமே. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து போகக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் கிடைக்குமா? மகாபலிபுரமே போலாம். ஆமா, என்னைக்கு புறப்பட போறாங்க? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு டீச்சர்ஸ் காலேஜ்ல இருந்து ஸ்பெஷல் பஸ் புறப்பட போகுது. எல்லாரும் வாங்க. மேடம், யாரு நீயா? என்ன லெட்டர்? லெட்டரா? யாருக்கு? எனக்கு. ஒட்ட கூட இல்லையே. இது வரைக்கும் இல்ல, இனிமே தான் ஒட்டணும். புக் போஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு, ரிஜிஸ்டர்ல போய் முடியணும். இடியட், நான்சென்ஸ், ஃபூல். போகாதீங்க, கலட்டி அடிச்சிருவேன். தப்புக்கா செருப்பு கட்டுறதா? மேடம், நீங்க ஆரம்பத்துல தான் படிச்சிருக்கீங்க. லெட்டர் கடைசியில படிச்சீங்கன்னாக்கா முடிவு ரொம்ப நல்லா இருக்கும். உங்க கமிட்டிக்கு மிஸ்டேக், பின்னால ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. கண்டக்டர், நீ ஊதானப்பா. டிரைவர், அவர் ஊதான பாலமா. என்னடா ஆச்சு? துப்பிட்டா, கால்ல இருக்கிறத கழட்டிட்டா. லெட்டர் நான் எழுதுனதாக மிஸ்டேக் பண்ணிட்டா. நாசமா போச்சு. நான் எழுதுறதா சொல்லலையா? சொல்லணுமா? பூரா லெட்டரும் படிச்சா புரிஞ்சுக்குவான்னு நினைச்சேன். பாதி வரைக்கும் வந்தா அப்புறம் எம்எல்ஏ திரும்பிட்டா. இடையில இந்த பஸ்ஸுக்கார வேற வந்து இளவு கொட்டி விட்டா. என்னடா செய்வேன்? ஏடா கையா, இனிமே லெட்டர் பிரயோஜனம் இல்லடா. சந்துரு, நீ அந்த பொண்ணோட நேராவே சந்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குடா. எங்க? மகாபலிபுரத்துல. லைசன்ஸ் கொடுத்தாச்சு, எம்பினால நிக்கிற அவசியமா போடா. என்ன செய்ய? கடைசி வரைக்கும் என்னையே கேட்டா. காதலர்களுக்கு முதல்ல கருத்து ஒருமிக்கணும். தன்னுடைய கருத்து தான் உன்னுடைய கருத்துங்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா முடிஞ்சுதுடா. எப்படி? இப்போ சரியை பார்த்து அந்த அம்மா சிரிச்சாங்கன்னா நீங்க சிரி, ரசிச்சா நீங்க ரசி. அவங்க சீனா நீ சீன்னு சுருக்கமா சொல்லண்டா. அந்த அம்மா ஒரு சொரிநாயை பார்த்து ஆஹா பிரமாதம்னு சொன்னா உடனே நீயே மேல விழுந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துரு. நாயடா நிக்கிறாங்க, தங்கி தங்கி போறாங்க. உனக்கா தாண்டா பேக் அடிக்கிறாங்க. பேக்கடியா போ. நீங்க நான் இருக்கேன்டா, எனக்கு சொல்றாங்க. போடா போடா, பின்னாலே போடா. போடுறா ஒட்டா. அடப்பாவே, தூணத்துல வீட்டு நிக்கிறாங்க. ஐயோ, தாத்தா எல்லாம் சரி, ஆனா மாப்பிள்ளை கொஞ்சம் பர்சனாலிட்டி டல் அடிக்கிறது. கருப்பா ஏன் கடிக்க போறேன்? என்ன மாமா, நீங்க என்ன ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்க? இல்ல, நான் அவன் நினைச்சிட்டு இருக்கேன். எதுக்கு? நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னா கூட உடனடியே முடிச்சு வைக்கிறவன் இந்த பையன் கல்யாண விஷயத்த மட்டும் ஏன்டா இப்படி லேட் பண்றான்னு பார்த்தேன்.
பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த லேட்டு காரணம் புரிஞ்சுது. பொண்ணுக்கு பேர் தெரியுமில்ல? என்ன? மகாலட்சுமி. பின்ன என்ன? திருப்பதி என் பார்ட்னர் மோகன் கூப்பிடுங்க. சந்துரு டேய் வாடா. டேய் முரளி, நான் லட்சுமி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்பாவுல இருந்து எல்லாரும் சம்மதிச்சுட்டாங்க. ஐயோ அந்த அனாதை பொண்ணியா? அனாதை பொண்ணா? என்னங்க இது அனாதை பொண்ணாமல்ல? அவனா கட்டுறானே கேக்குது. லட்சுமி அனாதைதான். இந்த பொண்ணை யாரோ ஆஸ்பத்திரியில பெத்து போட்டு போனாங்க, நஷ்டமா எடுத்து வளர்த்தாங்க. முக்காவாசி சொல்லியாச்சு, இன்னும் கொஞ்சம் சொன்னா என்ன? இந்த பொண்ணுக்கு தாத்தாவை தவிர வேற யாரும் கிடையாது. இது விவரம் எல்லோரும் அறியவும். என்னங்க இதெல்லாம்? பாரு மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? முரளி சொல்றது அவ்வளவு கரெக்ட் மாமா. நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்களோன்னு பயந்து நான் தான் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். இங்க பாருங்க, லட்சுமியும் சந்திரவும் உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா இல்லையா? மாப்பிள்ள, நம்ம திருப்பதி ஆண்டவருக்கு என்ன பேர்? அநாத ரட்சகன். அதனால லட்சுமி தான் எனக்கு மருமகன். அனாதை பொண்ணு நாதி யாரு வீட்டுக்கு பல்ல தட்டுவார். மாப்பிள்ள மோகன் கேட்டோம். அப்பா, நான் செஞ்சு வச்ச 58வது கல்யாணம். நீ என்னடா செய்யறது? எல்லாம் அவன் செயல். மாப்பிள்ள, அவன்கிட்ட சொன்ன நல்லா பொண்ணா கொண்டாந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டான். எனக்கு ஊருக்கு ஒன்று கட்சி நான் போய் ஆகணும். என்ன மாமா இது? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா இவங்கள யாரு கவனிச்சுக்கிறது? இல்ல அவங்ககிட்ட சொல்லிட்டு அவன் பாத்துவான். கரெக்ட் மாமா. சின்ன பிள்ளைங்க ஏதாவது தப்பு தண்டாவா நடந்தாங்கன்னா அதை எடுத்து அவங்கிட்ட சொல்றதுக்கு உங்களை தவிர வேற யார் இருக்கா? அவங்கிட்ட சொல்றதுக்கு நீங்க இருந்தே ஆகணும். ஆமா, நான் சொன்னதான் கேட்பாங்க. சரி இருக்க, நீங்க இருங்க, கையோட அவங்க ஹனிமூன் அனுப்புங்க. நானே Correct, சொல்றேன். மாமா. சந்திருடே ஹனிமூன். நிறுத்துக்கோ. என்னது படிக்கும் போது நீங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் எழுதிக்கிட்ட காதல் காகிதத்தை என் காலில் விழுந்து கொண்டு போய் கொடுன்னு துரத்துனீங்களே. எவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கொண்டு போய் கொடுத்து உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப உங்களுக்கு என்ன வந்துச்சு? கோர்ட் வந்து டைவர்ஸ் கத்துறீங்க. அவ கஷ்டப்படுறா. இந்தியன் கேர்ள் மாதிரியா இருக்காவ. சார், என்ன கூப்பிடுறாங்க? அந்த ட்ரெஸ்ஸ பாருங்க சார், இந்தியன் ட்ரெஸ்ஸா பண்ணிருக்கான். ஐயோ ஐயோ ஐயோ, கல்யாணத்தை பண்ணி வச்சு நீ ஏன்டா அழுகுற? அப்பா, உனக்காக நான் அழலப்பா. படிச்ச கையோட பயிற்சிகார ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் வேலை பார்க்க வேண்டியவன் இன்னைக்கு வக்கீலா வந்து நிக்கிறேன். நான் வக்கீலா வந்ததுனால தானே கல்யாணம் பண்ணி வச்சு என்னையே பார்த்து டைவர்ஸும் வாங்கி கொடுங்குறீங்க. அதை நினைச்சு அழாம வேற என்னப்பா பண்றேன்? துணி தெரியலையாப்பா. ஏமா என்ன இதெல்லாம்? குடும்பம்னு இருந்தா மன வேறுபாடு, லாப நஷ்டம் எல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் எப்படி பேசணுமோ அப்படி பேசி தீர்த்துக்காம கோர்ட் வரைக்கும் வந்துட்டீங்களே. என்ன நீங்க எல்லாம் இந்தியாவில் பிறந்தீங்களா இங்கிலாந்துல பிறந்தீங்களா? அங்க கூட இப்படி எல்லாம் நடக்கிறது இல்ல. போங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க, நான் பேசுறேன். போங்க போங்க. போடா போடா. என்னடா இது? சந்துரு, நான் கல்லூரியில பண்ணி வச்ச ஆயிரக்கணக்கான கல்யாணத்துல நீயும் உன் சம்சாரம் தான்ப்பா சுமூகமா குடும்பத்தை நடத்திட்டு வர்றீங்க. பாக்கி அத்தனையும் போட்டு விளையாட்டு வந்துச்சுப்பா. பாப்பா, போதும் போதும் போதும். சந்துரு, எனக்காக நீ ஒரு உதவி பண்ணுவியா? என்ன? கூட்டு போய் காப்பி வாங்கி கொடு. நான் வேணா காசு தர்றேன், நீ போ. ஐயோ, காசு இல்ல, எங்க தாவா உன்னை காப்பி வாங்கி தர சொல்றேன். என்கிட்ட டைவர்ஸ் கேட்காத ஆளு நீ ஒருத்தன் தான்ப்பா, அதனால தான் கூப்பிடுறேன். நான் வரதை பத்தி ஒண்ணு இல்ல, வீட்டுல லட்சுமி தனியா காத்து. ஆஹா, இதெல்லவா குடும்பம்? வீட்டுல லட்சுமி தனியா காத்துட்டு இருப்பான் நீ சொல்ற இங்க, என் புருஷன் தனியா வெளியே போயிருப்பான்னு லட்சுமி சொல்ல போகுது அங்க. இப்படி எல்லாவாப்பா குடும்பத்தை நடத்தணும். சரி சரி, நீ வா, நான் காப்பி வாங்கி தரேன். லட்சுமிக்கு உடம்பு சரியில்லடா. என்னாச்சு? என் சன்னுக்கு டிப்தீரியா வந்தது இல்ல, அதுல இருந்து மறுபடியும் ஏதாவது குழந்தைக்கு வந்துருமோன்னு பயந்துட்டு குழந்தை பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்கா. அந்த குழந்தை பக்கத்துல உட்கார்றாங்க, குழந்தைய பாத்துக்கிட்டு அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா அம்மா எல்லாம் நாகர்கோவில் போயிட்டாங்க. எப்பா 10 நாள் ஆச்சு. லெட்டர் வருதா? ஓய தினம் 2 லெட்டர். பேரன் நல்லா இருக்கானா, பேரனை பாக்கணும் ஒரே ரகல. கரெக்ட். வயசான காலம் நம்ம எல்லாம் கழிச்சிருவாங்க, பேரப்புள்ள மேலதான் இருந்தாங்க. டைம் இல்ல, நான் வரேன். ஐயோ, இப்படியே சாயங்காலம் சந்திர வீட்டுக்கு போங்க.